ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய காரியங்களை கற்று நாம் அவருடைய வழியில நடப்பதற்கும் அவரோடு கூட இடைபடுவதற்கும் அவரை குறித்து மற்றவங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கும் சாட்சியாக சொல்வதற்கும் ஆண்டவர் அநேக விதத்துல நம்மளை வழி நடத்துகிறார், நன்மை செய்கிறார், சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின சத்தியத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை அறிந்து நாம் வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசும்படியாக, நம்மோடு கூட இடைபடும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்னன்னா, தேவன் நம்ம பிள்ளையா ஏற்றுக்கொண்டால் என்னென்ன செய்வார். இப்ப ஆண்டவர் நம்மளை பிள்ளையா அங்கீகரிச்சுட்டாரு. நீ என்னுடைய பிள்ளை, நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ என்ன ஆண்டவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டா எனக்கு என்னென்ன செய்வார், அதை நம்முடைய வர நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஏன்னா தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் என்னென்ன காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள், தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன செய்வார்கள், இது உலகப்புறமான காரியத்துல செய்யும். அதே நேரத்துல நம்மை உண்டாக்கின தேவன் நாம் பாவத்தை விட்டு விலகி அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்படும் பொழுது என்னென்ன காரியத்தை, படிப்படியான காரியத்தை நமக்கு செய்கிறார் என்பதை ஒவ்வொரு காரியமாக நான் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். முதல்ல எடுத்தவங்க வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்சினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். முதல்ல நல்லா நான் புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய பிள்ளையாக நான் வாழணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விரும்புவது உண்மைதான். ஆனால் பிள்ளை என்று சொன்னால் என்னென்ன காரியத்தை செய்வார் என்று அறிந்தால் நான் இப்பொழுது பிள்ளையாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும். எனக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டியது அவசியம் இருக்காது. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைங்கிறதுக்கு நான் என்ன அடையாளம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு பிள்ளைக்குரிய காரியத்துல முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த 14 வசனம் சொல்லுது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாட்சினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்பொழுது நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ, நல்ல கவனிக்கணும், உலகத்துல இருக்கும் போதே பிள்ளையாக தெரிந்தெடுத்துக் கொள்ளுவார். ஏன்னா நம்மளை உண்டாக்கினவரே அவர்தான். நம்ம பிள்ளையா நம்ம மனதுல நிறைய எது நினைக்கிறது என்னன்னா, பிள்ளையாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறாரு. இப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பிள்ளையா ஏற்றுக்கொண்டுவேங்கிறது ஆண்டவர் திட்டம் இல்ல. முதல்ல உன்னை பிள்ளையா ஏற்றுக்கொண்டாலே முதல் ஸ்டெப் என்ன செய்வார் அப்படிங்கும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, அவன் என்ன செய்ய அக்கிரமம் செய்தால் அவனை மனுஷனுடைய மிலாட்சினால் தண்டிப்பேன். அப்போ தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. முதல்ல தேவன் உன்னையும் என்னையும் அல்லது உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையாக அங்கீகரித்தால், நான் எப்பொழுது பாவம் செய்வேனோ அப்பொழுது நிச்சயமா என்ன தண்டிப்பாரு. முதல்ல எச்சரிப்பாரு, அடுத்தால புத்தி சொல்லுவாரு, அதை மீறும் போதுதான் தண்டிப்பாரு. விளங்குதா உங்களுக்கு? இதுதான் ஆண்டவருடைய அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்யற முதல் காரியம். பிள்ளையானோன்னு எனக்கு கேட்டதெல்லாம் தந்துருவாரு, என்னதான் நம்ம மனதுல தரதெல்லாம், நான் விரும்புறதெல்லாம் தருவார். அது எப்ப தருவார்னா முதல்ல ஸ்டெப் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆரம்பத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில தெரிந்தெடுக்கப்படும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை செயல்படும் பொழுது உன்னை முதலாவது தெரிந்தெடுக்கிறார்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன்னை பிள்ளையாய் அங்கீகரிக்கும் பொழுது உன்னை மனமாற்றத்துக்குள்ளதான் கொண்டு வர விரும்புவார். ஃபர்ஸ்ட் மனமாற்றம். அதனாலதான் அடிக்கடி நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறாரோ
அப்பொழுது நம்முடைய குறைகளை தான் நம்ம இடத்த சுட்டி காமிப்பார். விளங்கலையா? ஆமாண்ணே. நம்மளுடைய குறைவுகளை சுட்டி காமிக்கிறவங்க தான் வேணும், தேவைப்படும். அதுதான் முக்கியம். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், அப்படிதானே வசனம் சொல்லுது. ஆமாண்ணே. அப்ப ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும். என்ன வார்த்தை அங்க வந்திருக்கும்? உங்களுக்கு தவறுகளை குத்தி சொல்லப்பட்டிருக்கும், அப்படிதானே? ஆமாண்ணே. தவறுகள் சுற்றி காமிக்கப்பட்டு இருதயத்துல குத்தப்படும். ஆசீர்வாதம் போது இருதயத்துல குத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லண்ணே. இல்ல. அப்ப ரொம்ப கவனமாய் நம்ம ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கறது முதல் அடையாளம் தேவன் நம்மளை பிள்ளை அங்கீகரிக்கும் போது என் குறைகளை சுற்றி காமிக்கப்பட வேண்டும். நான் பாவம் செய்யும் போது எனக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைக்கி அப்படின்னா என்னை தேவன் பிள்ளையாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கீகரிச்சாதான் எனக்கு தண்டனையே கொடுப்பார். அதனாலதான் முதல்ல நம்ம ஆண்டு நம்மோடு கூட இடைப்படுவதை நம்ம பார்க்கணும். பிள்ளைய அங்கீகரிச்சாருன்னா நான் தவறு செய்யும் போது எனக்கு தண்டனை வரணும். அதனாலதான் நீ பெரிய ஊழியர்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். என்ன, ஆண்டவரே நான் தவறு செய்யும்போது என்ன தண்டிங்க. ஏன்னா தண்டிக்கப்படுறதுதான் பிள்ளைக்குடைய முதல் அடையாளம். ஒரு பிள்ளை தவறு பண்ணிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தண்டிக்க முன்னாடி யார் தண்டிப்பாங்க? பெற்றோர் தான் தண்டிப்பாங்க. அப்படிதானே? பெற்றோர் தான் தண்டிப்பாங்க. இது ஏன் பிள்ளை உரிமையோடு தண்டிப்பாங்க. ஆண்டவர் உரிமை. இது என்னன்னா நம்ம அழிந்து போகட்டும் இல்ல, நம்மையில் உள்ள உரிமை, நம்மையில் உள்ள அன்பு. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசுற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் சத்திய வேத வசனம் என்னங்கும் பொழுது ஆண்டோடைய சமூகத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும் என்று சொல்லி, ஆண்டோடைய பிள்ளை என்பதை நான் தீர்மானிக்கல, என் தேவன் தீர்மானிக்கணும். நான் நினைச்சுக்கிட்டு எப்படினாலும் வாழ முடியாது. அவர் தீர்மானிக்கும் போது முதல் ஸ்டெப், எப்பா பரிசுத்தமானலாம் வாங்கப்பா, உங்களுக்கு தான் பிள்ளை அப்படின்னு அங்கீகரிக்க ஆண்டவர் கொடுக்கல, பாவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்க. அதனாலதான் அந்த பூமியில ஆண்டவர் வந்த உடனே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நீதிமான்கள் பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நீதிமான்கள் அவருடைய பிள்ளையா வாழ்றாங்க. உண்மை இல்லையா? ஏற்கனவே அவர்கள் நினைச்சாங்க ஆண்டோட பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிள்ளையாக்குறது இல்லை. இப்போ மேலும் தன்னுடைய பிள்ளையா இருந்து விலகி சென்றவங்களை மறுபடியும் தன்னுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பேதுருடைய வார்த்தையும் அப்படிப்பட்டதாதான் இருந்துச்சு, போதனையும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது! இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதே போல 40ஆம் வசனத்தை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இன்னைக்கு நமக்கு முதல்ல தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் பெறுவதற்கு தேவனும் டைரக்டா செயல்படுத்தும் அதுதான். தன்னுடைய பிள்ளைகள் மூலமா பேசுகிற வார்த்தையும் அதுதான். புத்தி சொல்லுகிற ஒரு காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். எச்சரிப்பு. அதை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தருடைய சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் முதல்ல நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை தண்டிக்கிறாரு, எச்சரிக்கிறாரு, புத்தி சொல்லுகிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:12 சொல்லப்படுறது பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தகப்பனுடைய வேலை என்னன்னா புத்திமதி சொல்லுவார், தேறுதல், நம்மளை தேற்றுவாரு, அதே நேரத்துல எச்சரிப்பும் கொடுப்பார். அப்போ நம்முடைய குறைகளை, எப்பா நீ செய்யற தவறுனா தவறுன்னு உடனே சொல்லுவாரு. இல்ல, என் பிள்ளை தானே செய்யட்டும்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நமக்கு சப்போர்ட் பண்ற தேவன் அல்ல.
அவர் பட்சபாதம் இல்ல, நீ என் பிள்ளை ஆயிட்ட, நீ தப்பு செஞ்சுக்கிடலாம் இல்ல, பிள்ளை ஆயிட்டனால நீ தப்பு செய்யக்கூடாது, தப்பு செய்ய விட மாட்டார். விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. நிறைய நேரத்துல நம்ம பிள்ளை ஆயிட்டா தப்பு செஞ்சாலும் பரவாயில்லமாங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஆண்டோடைய பிள்ளையா இருக்கனாலே நீ தப்பு செய்யக்கூடாது. சூழ்நிலை வந்தாலும் கூட நிறைய நேரத்துல நான் உன்னை தடுப்பாரு. அதே வந்து நம்ம பார்க்கிறோம், நீ பாவம் செய்தபடி உன்னை தடுத்தேன் இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், அதை அறியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களை மறந்து விடுகிறோம். ஆண்டோட பிள்ளைனாலே நீ எவ்வளவுக்கு தான் வளர்ந்தாலும் சரி, தவறுன்னு செய்யும்பொழுது உன்னை நேரடியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, தடுத்துருவாரு, அல்லனா எச்சரிப்பு கொடுப்பாரு. புரியுதா புரியலையா? நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம அறியாமல் வாழுகிற வாழ்க்கைய நம்ம சரி செய்ய வேண்டிய காலம் இது. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம செல்றேன், குடும்பத்தின் காரியத்தை கரெக்டா நடக்கிறேன், அதனால நான் கரெக்டா இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எனக்கு சிறு பாவம் கூட என் வாழ்க்கையில தேவன் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார், நாமும் அனுமதிக்க கூடாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தகப்பனுடைய செயல்பாடு தான். பிள்ளையை அங்கீகரித்தான முதல் இதுதான். இல்ல நான் ஒரு பிள்ளை தானே, அதனால எனக்கு எல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை. பாவம் எந்த இதுலயுமே எக்ஸ்கியூஸ் ஆண்டவர் கிடையாது. சரி நீ இந்த சின்ன பாவம் தானே செஞ்சிருக்கேன்னா கிடையாது. பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவங்கிறதுலாம் இல்ல. பாவம் செஞ்சாச்சுன்னா என்ன, விஷத்துல அரை டம்ளர் விஷத்தை ஊத்துனாலும் விஷம் கிடையாது, ஒரு சொட்டு ஊத்துனாலும் அது விஷம் தான். அதனாலதான் அதே போலதான் பாவமும் அதே போலதான். நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை நமக்கு முக்கியமா நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் உன்னை பிள்ளைய அங்கீகரிக்கிறாரா? எப்பா நீ பாவம் செய்யும் போது முதல்ல அதைத்தான் நான் என்ன செய்வேன், தடுப்பேன். நீ மீறும் போது உன்னை தடுப்பேன். நீ நிறையவருடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டிருக்கணும். ஒரு சின்ன கருத்துல நீ மிஸ் ஆகி ஆண்டவர் விட்டு நீ விலகி போனாலே உனக்கு என்ன செய்யும்னா, அங்க சூழ்நிலை உடனே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு தண்டனை கொடுப்பாரு, ஒரு பலவீனங்களை கொடுப்பாரு. அதாவது அவருக்கு நேர திருப்பதுக்கு ஏதுவான தண்டனையா இருக்கும். விளங்குதா விளங்கலையா? அவரை நினைத்து பார்க்கிறபடி நமக்கு தண்டனை வரும். அதுக்காண்டி நம்மளை அழிந்து போற மாதிரி ஆண்டு தண்டிக்கிற தேவன் இல்ல. ஐயோ இந்த தவறை நான் செய்யக்கூடாது, என்ன பண்ணி ஆண்டு உடனே ஒப்புரவாகிற அளவுக்கு என்ன செய்வாராம், தண்டிப்பார். எப்ப தண்டிக்கிறாரு? புத்திமதியை அசட்டை பண்ணி எச்சரிப்பை மீறி நம்ம அதையும் தாண்டி நம்ம தவறு செய்யும் பட்சத்துல தேவன் என்ன செய்வார்னா தண்டிக்கிற காரியத்தை செய்யற. இது முதல் காரியம். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ரைட். ஆண்டவர் எப்படி சொல்றேன்னா, எப்ப இந்த பூமி கோணலானது மாறுபாடுவாய் வாழுகிற ஒரு சந்ததி நிறைஞ்சது. இந்த பூமியில தான் நீ என்ன செய்யணும், பரிசுத்தமா வாழணும் ரொம்ப பிரயாசப்படுவார் ஆண்டவர். இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையில, இந்த பூமிக்கு அடுத்து உள்ள வாழ்க்கையில பாவம் இருக்காது. பாவத்துக்காண்டி நீ போராண்டாம், பரிசுத்தத்துக்காண்டி நீ ஓடாண்டாம். ஆனா இந்த பூமியில வாழும் வரைக்கும் நீ பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பூமி மாறுபாடான பூமி, கோணலான பூமி. கோணல் அடிக்கும்போது ஆண்டு சொல்ற கோணலானவே செவ்வையாக. கோணலுங்கும் போது சர்ப்பத்தை, சாத்தானை தான் சொல்லுகிறது. அப்ப இந்த சாத்தானுடைய வஞ்சனை நிறைந்த இந்த பூமியில, மாறுபாடு மாறி மாறி செயல்படுகிற இந்த பூமியில நீ மாறாமல் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டுறாரு. அந்த இவங்களுக்கு நடுவுலதான் இதுக்கு யார சொல்லலாம் அப்படிங்கும் போது, நோவாவை சொல்லும் போது பார்த்தோன்னா அங்க இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானும். இன்னைக்கு அதைத்தான் நம்மிடத்திலே ஆண்டு எதிர்பார்க்கும். அவனோடுதான் தேவன் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நோவாவோடு ஆண்டவர் சஞ்சரிக்க காரணம் என்ன? அந்த இருந்த ஜனங்களுக்குள்ள தன்னை நீதிமானாய் காத்துக்கொண்டார். அவர்கள் பாவம் செய்தாலும் தன்னை பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டார். இன்னைக்கு நாம அதை நம்ம நிறைய நேரத்துல அதை அறிவதே கிடையாது. நாம அதை என்ன செஞ்சிருக்கிறோம், இவங்களை விட நான் நல்லா தானே பண்றேன், இவங்களும் இந்த யாரும் இந்த உலகத்தின் தான் இருந்து நம்ம இருக்கிற பூமியில நம்ம கூட இருக்கிறவங்க மத்தியில நீ கொஞ்சம் பெஸ்டா இருந்து காமி. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு ஒத்து போகிற காரியம் இருக்கக்கூடாது ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா முதல்ல பாவத்திற்கு நோதான் ஆண்டவர் சொல்லுவார். முதல்ல அடையாளம் அதுதான். பாவம் செஞ்சியா உன்னை எச்சரிப்பேன், புத்தி செல்வேன், அதை மீறும் பொழுது உன்னை தண்டிச்சு நான் திருப்புவேங்கிற தண்டிக்கிறாரு. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும்
வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அல்லவே இல்லையா? வானே. எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைமா. ஏன் பிள்ளைகள் வெளிச்சத்துலதான் இருக்கும், அங்க இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் கிடையாது. நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என் பிள்ளை நீ இப்படிதான் இருக்கணுங்கிறது ஆண்டவர் எதிர்பார்ப்பு. அது எந்த ஒரு தகப்பனும் இருக்கும், அப்படிதானே? உலக பிரமாணப்படி ஒரு தகப்பனை எடுத்துக்கொண்டா என் பிள்ளைகள் நான் விரும்புறபடி, நான் வாழுகிறபடி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் விரும்புறபடி என் பிள்ளை வாழணும். அப்போ ஆண்டவர் அதை சொல்லும் போது நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நான் எப்படி வாழ்ந்தோம். இன்னைக்கு உலக பிரமாண தகப்பன் என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கட்டும்னு விரும்புறவங்களும் இருக்கிறாங்க. என்ன மாதிரி என்ன செஞ்சிட பாவத்துல விழுந்துடக்கூடாது விருப்பம் இருக்கும். எல்லா பெற்றோரும் ரோல் மாடலா இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆண்டரை தேடணும் ஒரு குறிப்பிட்டவங்க தான் சொல்ல முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன போல மாறும், என்ன போல மாறணும் அறிவு. உலகத்தின் பெற்றோருடைய செயல்பாடுகளை விட என் தேவனுடைய செயல்பாடு, நான் எப்படி நடந்தேனோ அதே போல என் பிள்ளை நடக்கணும். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் என் பிள்ளைகள் என்ன பின்பற்றி வரணும்னு எதிர்பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. எல்லா பெற்றோரும் ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்களை சொல்லலாம், நான் எப்படி ஆண்டவர்களை வாழ்ந்தேனோ அதே போல என் பிள்ளைகள் வாழணும். ஒரு எல்லா பெற்றோரும் சொல்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக கம்மி. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லா பிள்ளைகளையும் என்ன போல நீ மாறிடுங்க. நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் என் பிள்ளை இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல ஒரு காரியங்கள் போது, எப்பா நீ வெளிச்சத்தின் பிள்ளை, உனக்கு இருளே வரக்கூடாது, இருளுக்குள்ள நீ போயிடவே கூடாது. அது எந்த அளவிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. பாவத்துக்கு எப்போதும் ஆண்டவர் நோ சொல்றவர் தான். இப்ப மாத்திரமல்ல, ஆதி பெற்றோர் பாவம் செய்யும் போது கூட அந்த பாவம் தேவன் அவங்களை விட்டு பிரிக்கதான் செய்யுது. தண்டனை மூலமா தான் மறுபடியும் உள்ள வரணும். நீ பாவம் செய்யும் போது தண்டிக்கப்படாம நீ ஆண்டுட்டு வர முடியல. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான். நான் பாவத்தை விதைச்சு அதுக்கிட்ட பலனை தான் அறுக்க வேண்டியிருக்கு. அதற்காக தான் அவர் ரத்தம் செஞ்சுட்டாரு. நீ மீட்டு வரணும்னா நீ ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து வர வேண்டும். நீ வெளிச்சத்தின் பிள்ளை. அப்ப முதல்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பா நான் உன்னை பிள்ளையா அங்கீகரிச்சுட்டேன், ஓகே. என்னெல்லாம் எங்க அங்கீகரிப்பாரு? ஏன்னா பிசாசு பல விதத்துல செயல்படுவாங்க. என்னெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரு. நீ மாறும் போது ஏற்றுக்கொள்வாரு. நீ மாறணும். நீ பாவத்தை விட்டு வந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு. ஆனா பாவத்தை விட்டு விடுவதற்கு நிறைய வாய்ப்புகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், கொடுக்காமல் இல்ல. அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை நினைச்சுவாரா அவரு சிட்சிக்கிறார். சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எப்ப தண்டிப்பாரு? வலை விலகி போ. அதுதான் சும்மா அன்று தண்டிக்கிற தெய்வம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம தேவனை விட்டு தூரம் போயிருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல நம்மள அறியாமலே சில நேரம் போவோம். நம்மளோட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தவறுன்னு செய்யாது, அவங்க பார்வைக்கு அது கரெக்டா தோணும். ஆனா சில நேரத்துல தண்டனை கொடுக்க போடும்போது அவங்க சேஞ்ச் பண்றாங்க. தன்னை ஒரு மாற்றத்தை அப்பதான் அவங்களோட வாழ்வுல கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். அப்போ சில நேரங்களில் நல்ல பிள்ளைகளும் கூட சில நேரத்துல தன்னை அறியாதபடி சுய வழியில போய் தண்டிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற முதல் காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது நம்ம பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது முதல்ல பாவம் செய்யும் போது என்ன தண்டிப்பாரு. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. எப்ப அந்த பாஞ்சல் நிறைய பேர் நம்ம சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் உடனே எனக்கு தண்டனை வந்துடும். எப்படி இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு சின்ன காரியம் தவறா யாரையா குறித்து பேசிட்டேன்னா உடனே ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு. எப்பவுமே யாரையும் நான் பேசக்கூடாது. நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நம்ம சிறு காரியத்துல கூட நம்ம மிஸ் ஆகும் போது என்ன தண்டிக்கணும். அப்போ என்னை பிள்ளையா அவர் என்னை அங்கீகரிச்சு என் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு தண்டிக்கப்படலே இல்லைன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எனக்கு பாவத்து நிமித்தம் எனக்கு தண்டனை வரலையோ, நான் என் வழியில நடக்கிறேன், சுயமா நடக்கிறேன், என் இஷ்டம் போல நடக்கிறேன், ஆனா என்ன தண்டனே வரலன்னா உன்னை பிள்ளையாக ஆண்டவர் அங்கீகரிக்கல. ரொம்ப கவனம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு முதல் காரியத்தை நம்மோடு கூட பேசுறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷனையோ எந்த ஒரு மனுஷையோ ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது முதலில் பாவம் செய்யும் போது தண்டிப்பா.
இதுதான் முதல் அடையாளம். நான் நினைக்கிறேன், உன் அக்கிரத்தின் நிமித்தம் உன்னை நான் நினைச்சவனே உலக பிரமாண மிளாட்சி தான் உன்னை தண்டிப்பேன். உன்னை அழிக்கிறதுக்கு அல்ல, உன்னை மனம் திரும்ப என் பக்கம் உன்னை திருப்புவதற்காக நான் உன்னை நினைச்சு சில நிறைய பேரை பார்க்கலாம். வேதத்துல அநேக ராஜாக்களை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பார்க்க முடியும். மனாசே தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவனை தண்டிக்கும் பொழுது அவன் நினைச்சான் தேவன் சமூகத்தை தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் முதல் காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளும் பொழுது என்னென்ன செய்வார்னா, முதல்ல நான் பாவம் செய்யும் போது என்னை தண்டிப்பார். இதுதான் முதல் அடையாளம். ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில நான் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் வாழுகிற நான் பாவம் செய்யும் பொழுது என்னை ஆண்டவர் எச்சரிக்கிறாரா, எனக்கு புத்தி சொல்லுகிறாரா, ஏதோ ஒரு வழியில போதனை மூலமா இருக்கலாம், உணர்த்துவாரு வேதத்தை வாசிக்கும் போது. அதையும் தாண்டி நான் மீறும் பொழுது என்னை நிச்சயமாய் தண்டிப்பார். அப்படி தண்டிக்கப்பட்டா நல்லது. பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை தண்டிச்சார்னா என் வாழ்க்கை நன்மையாக மாறும். ஆகவே சிச்சையை நாம் அற்பமா எண்ணாதபடிக்கு அதுக்கு நான் என்ன தவறு செய்தனோ அதை செய்யாதபடி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இன்னும் அவருடைய வழியில நம்மளை நடக்கப்படுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் என்னென்ன செய்வார் நீங்க முதல்ல தெளிவாய் ஏத வசனத்தின் அடிப்படையில் எங்களோடு பேசினீங்கப்பா. குமாரனும் குமாரத்திகளை உன்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னை நான் தண்டியாமல் விடேன். அது தெளிவா இருக்கணும். இதுல எந்த எக்ஸ்கியூஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிசாசு நீ ஆண்டவர் பிள்ளை தானே, உன்னை மன்னிச்சிருவாருன்னு அசால்ட்ட சொல்லுவான். மன்னிப்பாரு, ஆனா தண்டிக்கப்படுறது வர்றோம். பாவத்தின் நிமித்தம் நான் ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் பாவம் செய்யும் போது எனக்கு கண்டிப்பா தண்டனை வரணும். அதனாலதான் அது தண்டனை வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தாவீது சொல்லுகிறாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், அதனால உங்களுடைய வழிகளை நான் நடக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப கவனமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்தா அது நல்லது. அதே சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரப்படுவதற்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். தண்டனை நிச்சயம் உண்டு, தண்டனை வந்தா நல்லது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வழி தப்பி தான் நடந்திருக்கிறேன். ஆனா எப்பொழுது ஆண்டோடைய காரியங்கள் என் வாழ்க்கையில கிடக்குன்னு நல்லதுதான். இப்ப தெரியாது இந்த உபத்திரத்தின் பாதை. சில நேரம் தண்டிக்கும் போது ஏன் ஆண்டவரை என்ன ஒவ்வொருத்தர் எவ்வளவு தவறு செய்யறாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் ஏன் தண்டிக்கிறது நல்லது. இப்போ உனக்கு கசப்பா இருந்தாலும் பின் நாட்களில் அது உனக்கு நன்மையா மாறும். சங்கீத கணத்துல என்ன உண்மையின்படிதான் நீ உபத்திரப்படுத்துற என்று அறிவேன்கிறார். தண்டனை வர வேண்டும். பிள்ளை என்று சொன்னால் நான் பாவம் செய்யும்போது எனக்கு தண்டனை வரணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். முதல் அடையாளம் அதுதான். ஆகவே இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டு நம்மகிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டை ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசு நீ பாவம் செஞ்சுக்கோ ஆனா தண்டனையும் கிடைக்காதுன்னு இன்னைக்கு நம்மளை மறைமுகமாக பாவத்தை தூண்டிகிட்டே இருக்கிறான். ஆனா எச்சரிக்கையோடு இருக்கணும். தண்டிக்கப்படும் போதுதான் நம்ம உறுதியை பிடிச்சு கொள்ள முடியும். சில நன்மைகள் என் வாழ்க்கையில வரணும்னா நான் பாவம் செய்யும் போது எனக்கு தண்டனை அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாவத்தை நிமித்தம் தண்டிக்கிறார் என்றால் நீங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் ஏசப்பா நீங்க எங்களை குமாரனா பிள்ளையாய் நீர் எங்களை அங்கீகரித்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். என்னையும் ஆண்டவரே நீர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களாப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே நாங்க அதுக்காக பாவம் செஞ்சுக்கிட்டே தண்டனை வாங்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அநேகர் அற்புதம் செய்யும் பொழுது திமிருவாதக்காரங்களை ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்ய வச்சுருங்க. இனி பாவம் செய்யாது. இன்னைக்கு நம்மோடு பேசியிருக்கிற எப்பா தண்டிக்கிறது எதுக்காக? இனி நீ பாவம் செய்யாமல் இரு. ஆகவே இனி பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு ஆண்டு சொல்ற ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய பிள்ளையாய் அங்கீகரிச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவருடைய வழியில தொடர்ந்து நடப்போம். ஆண்டவரே இந்த நாளிலிருந்த கேட்டு சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை நடத்துங்கப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைங்கிறத உறுதிப்படுத்த எங்களுக்கு ஒரு முதல் வாய்ப்பை கொடுத்தீங்களே நன்றி. இதை கேட்ட பிள்ளைங்க கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துது. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.